அதோ பூ பாக்கல, HR அரவிந்த் பார்த்து அரவிந்த். சோ நம்ம வந்து மழை வந்துச்சு, மெயின் கேம்ப் ஃபயர் மழை வந்தனால உள்ள போய் உட்கார்ந்தோம். உள்ள போய் உட்காந்துட்டு நம்ம எல்லாம் அந்த ரீல்ஸ் பண்ணியிருந்தோம்ல, அந்த குடிக்கும் போது அந்த ரீல்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருப்போம்ல. சரி அது பண்ணிட்டு போது அரவிந்த் அந்த கேம்ப் ஃபயர் வந்து ஆஃப் ஆர் ஆயிடுச்சு, இது வைக்க போனான், கட்ட வைக்க போனான். கட்ட வைக்க போகும்போது ஓனா வண்டியும் ஹரி வண்டியும் இப்படி சைட் பை சைட் நின்னுக்குது, 2 250யும். 2 250 நிக்கும் போது யாரும் நடுவில் நின்று பாத்துருந்தாங்க. நம்ம சரி அரவிந்த் நினைச்சா நம்மள யாரோ தான் நின்று ஏதோ போன் பேச போய்க்கிறாங்க இல்ல எச்சா அந்த மாதிரி போன் பேசுறான். அரவிந்த் நினைச்சான், நினைச்சு அப்புறம் அரவிந்த் அவனை பார்த்தான். அரவிந்த் பார்த்துன்னா கொஞ்சம் முன்னாடி போனானா, அரவிந்த் சும்மா வாக்கிங் மாதிரி சரி முன்னாடி போனானா. யாரா இவன், பசங்க யாரும் அவ்வளவு தூரம் போக மாட்டாங்களேன்னு இப்படி முன்னாடி போய்க்கிறான். முன்னாடி போயிட்டு அங்க காடு மாதிரி இருக்கு, அது காடு மாதிரி இருந்து ஓரமா நின்றுக்கிறான். போயிட்டு ஓரமா நின்றுட்டு அப்புறம் போய் முன்னாடி போறான். அப்படியே கேட் வழி வெளியே போயிட்டான். அப்படி எத்தனை மணிக்கு இது இருக்கும், ஒரு 12:30 தான். சரி யாரோ என்ன திருடங்க ஏதோ ஸ்கெட்ச் போடுறாங்களா, நான் வண்டிங்க இருக்குது, எவ்வளவு கவுண்ட் போட பாக்க வந்துக்கிறான். அந்த 10 பேர் இருக்கிறோம், 10 பேர் இருக்கிறதுனால ஏதோ ரிட்டர்ன் ஓட்டாம பயந்து நாங்க யோசிச்சிருந்தோம். சரி திருப்பி அந்த கேம்ப் ஃபயர் நானும் HR உட்காந்துருந்தோம். நான் ரீல்ஸ் பார்த்திருந்தேன். சரி நானும் சீரியஸா ஏதோ ஒரு பொண்ணு டெய்லி 12 ஒரு ஸ்டேட்டஸ் போடுமே, அதை நான் பார்த்திருந்தேன். சரி இன்னைக்கு போட்டிருக்கு இப்படி பார்த்திருந்தேன். HR தம்மா வச்சிருந்தேன். சரி இப்படி பார்த்திருந்தேன். பார்த்தா HR இப்போ அங்க யாரும் நிக்கிறாங்க பாருங்க. யாரடா நிக்கிறா, அவன் பின்னாடி ஓட்டான்னா. யாரா ஓடனா, டேய் யாருமே இல்லடா. விஜய் அங்க ஆக்சுவலா யாரோ ஒருத்தன் தான்டா. டேய் நான் எங்கதான் நின்னுங்கிறேன், ஸ்டேட்டஸ் பாக்குற கேப்ல ஏதோ சொல்லிருக்கிறியாடா. இப்ப அவன் அப்படி சொன்னான். அவன் கேம்ப் ஃபயர் ஏரியாவுக்கு கிட்ட வந்தானா, திருப்பி ரிட்டர்ன் ஓட்டானா. ஒரு ஹியூமன், இட்ஸ் நாட் ஹியூமன்லி பாசிபிள். ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல சவுண்ட் வருமே நடந்து வந்தால யாருன்னா. இப்போ கிராஸ்ல நடந்து வந்தா நைட்ல சவுண்ட் வரும், கரெக்டா? கஸ் கஸ் கஸ்ன்னு சவுண்ட் வரும் தானே. சரி அவனும் அந்த ரிட்டர்ன் போயாச்சு. நெக்ஸ்ட் தட்டு தேடனா கிச்சன் வந்து கொஞ்சம் ஓரமா இருக்குது, அது கொஞ்சம் ஷேடியான இடத்துலதான் இருக்குது, டார்க்கா. அது உள்ள ரெட் கலர் பெட் லைட் போட்டு வச்சுக்கிறாங்க. அது புனித் ராஜ்குமார் போட்டோ வேற மேல. சரி ஓனா உள்ள போனா தட்டு எடுக்கலான்னு. இங்க வாடா வாடா வாடா. நான் ஓனா என்னடா ஆச்சு, கிச்சன்ல சவுண்ட் வருது பாரு, யாரோ இருக்கிறாங்க. கிச்சன்ல சவுண்ட் வருதா, உள்ள போய் பார்த்தா எதுவுமே இல்ல. நமக்கு ஃபிளிப் ஆயிடுச்சு, என்னடா 3 பேர் சொல்லிட்டு இருக்காங்களே. என்ன சொல் பண்றேன் நான், ஒரு பக்கம் நான் ஒரு இரும்புற இவரு பெருசா ஒரு பெரிய ஆளு TNT நாடு எடுத்து நோட்டுக்கிறார் பீத்தம்பு. பேட் ஆக 2 கிரிக்கெட் பேட் இருந்துச்சு. நானும் கெவின் ஒரு 2 டைம் கக்கா போயிட்டான். மைது இது கேட்டு எங்கடா பாத்ரூம்லயே இருக்கிறாடா, என்னடா பண்ணிட்டு இருக்கிற பயத்துல கக்கா. சரி இந்த 4 பாடி கார்ட்ஸ் அங்க உட்காந்து படுத்திருந்தாங்க. அதான் நைட் எவனா டோர் தட்ட, இவங்க டோர் தட்ட என்ன வருதுன்னு யோசிச்சிருந்து. பேட் வந்து ஆஜராயிடுவா சார், நான் இல்ல இவனை குச்சிக்கோன்னு சொல்லிட்டு இன்ஃபார்மரா மாறிடுவா ஃபர்ஸ்டா. நான் இல்ல சார் இவங்கதான், நான் இங்க சும்மா கம்ம அடிக்கலாம் வந்து சரியா இருந்துச்சு. போ வயிறா போச்சுன்னு போய் தூங்கிட்டோம், ஏன்னா அதெல்லாம் பாத்துக்கலான்னு.